தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்ட பகுதிகளான கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் இருக்கும் சாதகமான காலநிலை, மண்வளம் ஆகியவை வெள்ளை தங்கம் என அழைக்கப்படும் பருத்தியின் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்திருந்தது. இதன் காரணமாக இங்கு நெசவு மற்றும் பின்னலாடை தொழில்களும் வளர்ந்தன. கோவையில் நூல் மில்கள், திருப்பூரில் பின்னலாடைகள், ஈரோடு, கரூரில் ஜவுளி தொழில் என மேற்கு மண்டல மாவட்டங்கள் எல்லாம் ஜவுளிமயமாகி பெரிய அளவில் வேலைவாய்ப்பும் பொருளாதார வளத்தையும் தருகின்றன. ஆனால் தொழில்மயமாதல் மற்றும் விவசாயத்தில் உள்ள பிரச்சனைகளால் கடந்த 30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பருத்தி உற்பத்தியானது 10ல் 1 பங்காக குறைந்துள்ளது. பருத்தி பஞ்சில் இருந்து தயாராகும் நூலின் விலை என்பது 1 கிலோ 200க்கும் அதிகமாகவே இன்று வரை உள்ளது. இதனால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பலரும் பாலியிஸ்டர் துணிகளை உற்பத்தி செய்ய ஆரம்பித்துள்ளனர். அதே நேரம் பருத்தியில் இருந்து கிடைக்கும் நூலின் விலை அதிகமாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைக்காததால் பருத்தி உற்பத்தி செய்பவர்களின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பருத்தி விளைச்சலும் கம்மியாகி போச்சு. அரசு பருத்தி உற்பத்திக்கு பெரிய முன்னுரிமை கொடுத்து அதுக்கு விதை, உரம் எல்லாம் கடன் உதவி பண்ணி அரசே அந்தந்த குடோனுகளில் வச்சு நாங்களே இந்த ரேட்டுக்கு நிர்ணயம் பண்ணுறோம், நீங்கள் நம்பி விவசாயங்கள் பண்ணுங்கன்னு ஊக்கம் கொடுத்தா மட்டுமே இறத்தரகர்கள் இல்லாமல் பருத்தியை நாங்களே அரசு வாங்கி வியாபாரிகளுக்கு நேரடியாக மில்லுத்தாரர்களுக்கு விற்று நாங்கள் அரசையும் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழிலையும் காப்பாற்றுறோம்னு முன்னுரிமை வந்தால் மட்டுமே அரசை காப்பாற்ற முடியும், விவசாயத்தை காப்பாற்ற முடியும். நாட்டின் மொத்த உற்பத்தியான 330 லட்சம் பேல் பருத்தி பஞ்சில் 115 லட்சம் பேல் தமிழகத்தின் தேவையாக உள்ளது. ஆனால் உற்பத்தி என்பது வெறும் 6 லட்சம் பேல்களாக மட்டுமே உள்ளது. பருத்தியின் விலை அதிகமாக உள்ளதால் அதனை கொள்முதல் செய்யாமல் 40% அதிகமான பல்வேறு ஜவுளி உற்பத்தி நிறுவனங்கள் விலை குறைவாக கிடைக்கும் பாலிஸ்டர் ஆடைகளை தயாரிக்க தொடங்கியுள்ளார்கள். பருத்தி பஞ்சினை பதுக்குவது, இடைத்தரகர்கள் தலையீடு போன்றவற்றால் ஜவுளி நிறுவனங்களுக்கு தேவையான பஞ்சு உரிய விலைக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கும் உற்பத்தியாளர்கள் தமிழக அரசு பருத்தி கொள்முதல் கழகம் அமைத்து அரசே விலை நிர்ணயம் செய்து தொழிற்சாலைகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள். ஃபர்ஸ்ட் மூலப்பொருள் தான் நமக்கு வேணும். அதை பாதுகாக்கணும்னா தமிழ்நாடு பருத்தி கொள்முதல் கழகம் உருவாக்கணும். அது உருவாக்கி நமக்கு தேவையான பருத்தியை நாம் இங்க இருக்கிற விவசாயத்துக்கு வேளாண்மை பண்ண சொன்னா இங்க இருக்கிற விவசாய வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, இங்க இருக்கிற ஜவுளி தொழில் சேர்ந்தவர்கள் நல்லா இருப்பாங்க, அரசுக்கு வருமானம் வரும். இது அரசு செய்யணும். ஒரு காலத்தில் திருப்பூர் பருத்தி பல மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போதைய நகரமயமாக்கல் காரணமாக பருத்தி உற்பத்தியே இல்லாத அளவிற்கு கொங்கு மண்டலம் மாறிவிட்டது. அதனால் அரசு விவசாயிகளுக்கான கடன்கள், பருத்தி உற்பத்தியை ஊக்குவிக்க திட்டங்களை வகுத்து கொடுத்தால் மீண்டும் கொங்கு மாவட்டங்களில் பருத்தி விளைச்சல் அதிகரிக்கக்கூடும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. திருப்பூரிலே பஞ்சு உற்பத்தி மிக மிக குறைந்து விட்டது. அரசாங்கம் கடன் உதவி செய்து நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தால் திருப்பூரில் இனியும் ஒரு மறுமலர்ச்சியாக பருத்தி விவசாயம் நடைபெற்று அதன் மூலமாக அந்த பருத்தியின் நூலிலே நெய்கின்ற சேலைகளும் பனியங்களும் உற்பத்தியாக துவங்கலாம். இது அரசாங்கத்தின் கைகளில் தான் இருக்கின்றது. மீண்டும் பருத்திக்கு ஒரு மறுமலர்ச்சி கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாட்டிலேயே அதிக அளவு ஜவுளியை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் தமிழ்நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் உரிய விலையில் பஞ்சு கிடைக்காமல் திணறுகிறார்கள். அதேபோல் விவசாயிகளும் பருத்திக்கு விலை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பருத்தி கொள்முதல் கழகம் அமைத்து விலை நிர்ணயம் செய்து தந்தால் பருத்தி உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். பருத்தி பஞ்சை வைத்து ஜவுளி உற்பத்தி செய்யும் ஜவுளி உற்பத்தியாளர்களும் பயன்பெறுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் ஆசாத்.